அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் இனிமே தான் பார்க்கணும். நேற்று மழை கரண்ட் இல்லாதனால பசங்க தூங்குறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. அதனால் இன்னும் எந்திரிக்கல. நான் அந்த வேலையை பார்த்துட்டே பசங்களை இனிமேல் தான் எழுப்பணும். ஏன்னா நம்மளும் எழுப்பாமல் அவங்களாம் எந்திரிக்க மாட்டாங்க, லேட் ஆயிரும். அதனால் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காய்கறிலாம் வெட்டிட்டு 1 ஹவரில் எல்லா வேலையும் பார்க்கணும். இன்றைக்கி இந்த 4 அடுப்புமே எப்போவுமே ஒரே டைப்பில் நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் இன்றைக்கி வேறு வழி இல்லை, அதனால் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்பேஸ் கிடைக்காது. அதனால் சாப்பாடு, பருப்பு, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 4மே ஒரே நேரத்தில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம வடிக்கணும். அதுமாதிரி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அதை கடைஞ்சி தாளிசம் பண்ணணும். கேரட்டும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து தேங்காய் வத்தல் ஜீரகத்தை அரைச்சி அதையும் யூஸ் பண்ணிட்டேன், முடிஞ்சிடுச்சு. அதேமாரி சைடில் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பாத்திரம் பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் வளர்க்கணும், வேறு வழி இல்லை. சாப்பாடு உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு தாளிசம் பண்ணால் முடிஞ்சிச்சு. முட்டைக்கோசு கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் வேலை. பசங்க கிளம்பிட்டுருக்காங்க. பசங்களுக்கு இன்னும் சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் கட்டணும். கட்டிட்டு அவங்களுக்கு ஊட்டியும் விட்டுட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். அவங்களுக்கு உருளைக்கிழங்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க ஸ்கூல் போயாச்சு. இன்றைய மினி விழாக்குள்ள தான். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.